பிரைஸ் லார்ட். இன்னும் ஒரு கான்ட்ரடிக்டிங் வேர்ஸோட இன்னைக்கு நான் வந்திருக்கேன். உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். லெட்ஸ் ரீட் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இந்த வசனம் நமக்கு ரொம்ப பரிச்சயமான வசனம் தான். நம்ம பாவங்களுக்கு செத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம்னு சொல்லலாம். நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையில சுமந்தார். ஸோ இட் இஸ் பாஸ்ட் டென்ஸ். ஏற்கனவே நம்மளுடைய பாவங்களை சிலுவையில சுமந்து தீர்த்துட்டார் இல்லையா? அதே இன்னொரு வசனம் இதுக்கு கான்ட்ரடிக்டிங்கா கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். வாசிப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஸோ இந்த வசனம் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே பாவத்தை சுமந்து தீர்த்தார். அப்ப ஏன் நான் சொல்லக்கூடாது, நான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டேன், அவர் என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்து நான் அது அவருக்குள்ளாக மறித்து உயிரோட எழுப்பிட்டேன். இப்ப நான் சொல்லலாம்ல, ஈஸியா நான் சொல்லலாம், ஓகே எனக்கு இதுக்கு மேல என்னங்க பாவம் இருக்கு, எனக்கு பாவம்லாம் இல்லையே, இதுக்கு மேல எனக்குள்ள பாவம் இருக்கு நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு நான் கேட்கறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஏன்னா உண்மைக்கே சிலுவையில அவர் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்து முடிச்சிட்டார். அப்படி இருக்க பட்சத்துல அவரை ஏற்றுக்கொண்டாலே போதுன்ற பட்சத்துல நான் ஏற்றுக்கொண்டேன், அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற பட்சம் ஏன் நான் சொல்லக்கூடாது, ஏன் எனக்குள்ள பாவம் இல்லைன்னு சொல்லக்கூடாது? இந்த வசனம் என்ன சொல்றா, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லியிருக்கு. அப்போ எப்படிப்பட்ட பாவங்களை சொல்லியிருக்காரு? இப்போ நம்ம ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நான் என்னில் பாவம் இல்லைன்னு பாவம் இல்லாத வாழ்க்கை வாழலாமே. ஆனா நம்ம இந்த இடத்துல குறிப்பிட்டு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற பாவங்கள் நம்மளுடைய ஹாபிச்சுவல் சின்ன மட்டும் இல்ல, இதோடைய வேர் என்ன, எல்லா ஹாபிச்சுவல் சின்னம் இல்ல வெளியரங்கமா காணப்படுகிற எல்லா பாவத்துக்கு பின்பாகவும் இருக்கிற ஒரு கோர் ஒரு முக்கியமான ஒரு பாவம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் நீங்க அவருக்குள்ள மறித்து உயிரோட எழுந்த பிறகும் இருக்கிற ஒரு பாவம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு வசனம் நம்ம கிட்ட இருக்கு. அது என்னன்னா, விசுவாசத்தினால் பிறவாதது எல்லாமே பாவம் தான். எந்த ஏரியாலலாம் நமக்குள்ள விசுவாசம் இல்லையோ அங்கெல்லாம் பாவம் இருக்குது. ஸோ நீங்கள் என்னதான் நம்ம விசுவாசத்தினாலதான் ரட்சிக்கப்படுறோம், ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் விசுவாசம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை. நம்ம அப்படி இல்லாதனாலதான் நம்ம பாவத்துக்குள்ளாகவே நம்ம போறோம். ஒன்னே விசுவாசம் இருக்கும், இல்ல பாவம் இருக்கும். ரெண்டும் ஒரே இடத்துல ஒரே ஏரியால இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்காக ஒரு கர்த்தர் எனக்காக ஒரு நல்ல ஒரு வேலையை தருவார் அப்படின்னு எனக்கு விசுவாசம் இல்லாம நான் ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல ஆக்சுவலா விசுவாசம் இல்லை, பாவமே இருக்குது. என்னுடைய சுயமுயற்சியில தான் நான் ஒரு வேலையை சம்பாதிச்சுப்பேன், இல்லை எனக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையோ பொண்ணையோ தரமாட்டாரு, ஸோ நானா தேடிக்கிட்டாதான் உண்டு அப்படின்னு நம்ம ஒரு டிசிஷன் எடுத்து நம்ம போவோம்னா அந்த இடத்துல அவர் மேல நம்பிக்கை இல்லாம விசுவாசம் இல்லாம தான் நம்ம ஒரு மாம்சத்துல இறங்குறோம், நம்மளா தேடுகிற ஒரு ப்ராசஸ் உள்ள போறோம். அப்படி போற பட்சத்துல அது பாவமா தான் தொடங்குது. ஸோ ஆப்வியஸ்லி எய்தர் இது இருக்கு இல்ல அது இருக்கு, அவ்வளவுதான். ரெண்டே பக்கம் தான். ஒண்ணு விசுவாசம், எப்படி ஒரு காயின்ல ரெண்டு சைடு மாதிரி. ஒரு காயின்ல ஒரு பக்கம் விசுவாசமும் இன்னொரு பக்கம் சின்னம் எழுதி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்க டாஸ் பண்ற ஒரு விஷயம் ஆண்டவர் கையில போயிட்டா அது விசுவாசம், அது உங்க கையில இருந்தா அது சின், அவ்வளவுதான். வேற ஒன்றுமே கிடையாது. அது உங்க ஹெல்த்தா இருக்கலாம், இல்ல உங்க வெல்த்தா இருக்கலாம், இல்ல உங்க ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இல்ல குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், இல்ல உங்களுடைய வேலையா இருக்கலாம், உங்களுடைய நீங்க உங்களை பார்க்குற விதமா இருக்கலாம், இல்ல உங்களுடைய தினசரி
வழக்கங்களா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். அதோட எல்லா பகுதிகள்லயும் வேரூன்றி நிக்கிற ஒரு விஷயம், எல்லாத்துலயுமே அந்த விசுவாசத்தை கொண்டு வருவதற்கு நம்ம முயற்சிக்கணும். அதனால தான் ஞானஸ்தானம் எடுத்த உடனே நம்ம சாகுறது கிடையாது. நம்ம ஞானஸ்தானம் எடுத்த அப்புறம் தான் ஒரு புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நுழையிறோம். அது எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னா, எல்லாத்துலயும் விசுவாசத்துல பிறந்து விசுவாசத்துல வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நுழையிறோம். நம்ம பல நேரத்துல என்ன பண்ணிடுறோம்னா, நான் எனக்கு இதுல விசுவாசம் இருக்கு, எனக்கு அதுல விசுவாசம் இருக்கு, இதுல இல்ல, அண்ட் தட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்குள்ளேயே வந்துருது. அது ஆக்சுவலா ரொம்ப பெரிய பாவம். என்னன்னா, நம்ம அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்குள்ள வரக்கூடாது. எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு ஸ்டெப்பா விசுவாசத்தை அதிகரித்து கொண்டே போக வேண்டிய ஒரு வாழ்க்கையில தான் நம்ம இருக்கிறோம். அப்படி இல்லாத எந்த ஏரியால விசுவாசம் இல்லையோ அந்த ஏரியால பாவம் இருக்கிறது. ஸோ அப்படி பார்க்குற பட்சத்துல இந்த வசனம் நமக்குள்ள பாவம் இல்லைன்னு நம்ம சொன்னோம்னா நம்மளே ஏமாத்திக்கிறோம். நம்மளை நம்ம வஞ்சித்து கொள்ளுகிறோம். அவ்வளவுதான். அவர் சுமந்து தீர்த்து விட்டார் தான். ஆனா அவர் சுமந்து தீர்த்தது பிறகு அவரை விசுவாசித்து வாழ்கிற வாழ்க்கையில இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம தொடர்ந்து நம்ம பயிற்சி செய்வோம். God bless you.